ஹலோ மக்களே, ஜூன் 8ஆம் தேதியோட மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க பூமி ககனோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கரெக்டா தாலி கட்டுற போற நேரத்துல நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கத்துறாங்க. உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம தாரா எந்திரிச்சு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீ உன் கண்ணு முன்னாடியே ககன் நீ கழுத்துல தாலி கட்ட தான் போறாரு, அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பூமி இங்க பாரு, எனக்கும் என் கணவருக்கும் இன்னும் டிவோர்ஸே ஆகல, அதுக்குள்ள எப்படி அவரால் உன் கழுத்துல தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஓ, உனக்கு அதான பிரச்சனை, டிவோர்ஸ் பேப்பரே என் கையில தான் இருக்கு, நான் காட்டினேன்னா அதுக்கடுத்து நீ போயிருவதானே இருன்னு சொல்லிட்டு நம்ம தாரா மனமேடையை விட்டு எழுந்து ஓடி போய் ரூமுக்குள்ள போய் எடுக்க போறாங்க. ரூமுக்குள்ள போய் எடுத்துட்டு பெட்டியை திறந்து, அதாவது அவங்க ஒரு சாவியை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க, ஒரு பூஞ்செடி கடியில மறைச்சு வச்சு திரும்ப அந்த சாவியை ஓபன் பண்ணி அந்த பெட்டிக்குள்ள ஃபைல் எடுத்துட்டு வராங்க. ஃபைல் எடுத்துட்டு இங்க எல்லாரும் முன்னாடி காட்டுறதுக்காக எடுத்துட்டு வராங்க. உள்ள பார்த்தா ஃபைல்ல டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது பூமி சைன் பண்ண அந்த டிவோர்ஸ் பேப்பரோ ககன் சைன் பண்ண அந்த டிவோர்ஸ் பேப்பர் எந்த பேப்பரும் இல்ல, டிவோர்ஸ் பேப்பரே இல்ல, வெறும் ஃபைல் மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்தோன்னா தாராக்கு இவ ஏதோ மாயம் பண்ணிட்டா பாருங்க அண்ணா, இதுலதான் நான் வச்சிருந்தேன் காணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம பூமி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி முதல்ல ஒரு பாட்டி கிட்ட போட்டிருப்பாங்கல்ல, அவங்க ககன் கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. எங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்க இருக்கு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வேண்டாம் பூமி, நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர் எதுவும் செய்யாது, அது செஞ்சோன்னா கண்டிப்பா என்னோட பூர்ணியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பூர்ணி வாழ்க்கைக்கு எந்த தடங்களும் என்னால வராது, பூர்ணி கழுத்துல தாலி ஏறிடும், அதுக்கு அடுத்து உங்க கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் அந்த தாரா கழுத்துல உங்களை தாலியை கட்ட விட மாட்டேன், அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி நிறுத்துவேன், நீங்க முதல்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நம்ம ககனும், அது ஏன் கிட்ட இல்ல, தாரா கிட்டதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, அவ ரூம்ல தான் எங்க வச்சிருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் நம்ம பூமி ரூம் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்க இருக்கு, பெட்ல இருக்கா, தலைவாணிக்குள்ள இருக்கா, பெட்டுக்கு அடியில இருக்கா, கட்டிலுக்கு அடியில இருக்கா, சோஃபால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ரூமையே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுறாங்க. எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசியில பார்த்தா ஒரு கபோர்டு தெரியுது. உடனே அந்த கபோர்டுக்குள்ள திறந்து பாக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டி இருக்கு. அது சாவி போட்டு பூட்டியிருக்காங்க, அதை திறக்க முடியல நம்ம பூமியால. உடனே ஒரு கட்டை மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த பெட்டியை டமால்னு அடிக்கிறாங்க, ஓப்பன் ஆயிருது அந்த பெட்டி. சாவியை போட்டுலாம் ஓப்பன் பண்ணல, டமால்னு அடிக்கிறாங்க, அதுல ஓப்பன் ஆயிருது. உள்ள அதுக்கடுத்து ஃபைல் எடுத்து பாக்குறாங்க, அதுல அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பெட்டியை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூடி லாக் பண்ணி திரும்ப அந்த கபோர்டுக்குள்ளே வச்சிடறாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்போ இந்த டிவோர்ஸ் பேப்பரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் முன்னாடியும் மனமேடையில எல்லாரும் முன்னாடியும் திரும்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தாரா. எனக்கு தெரியும் அண்ணா, இங்க பாருங்க, இவ எவ்வளவு பெரிய கில்லின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த டிவோர்ஸ் பேப்பரை நான் யாருக்குமே தெரியாம வச்சிருந்தேன், அது எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவ என்னையே நோட்டை விட்டு இதை எவ்வளவு கண்டுபிடிச்சு எடுத்திருக்கானா, இவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இவளை பத்தி இவ ரொம்ப வில்லாடி வில்லி, இவ கிட்ட ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு பூமி, நீ என்ன செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கதான் போதும், அதை உன் கண்ணு முன்னாடி நீ பார்க்கதான் போற அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் தாரா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பூமி இங்க பாரு, கட்டின பொண்டாட்டி முன்னாடி இருக்கும் போது டிவோர்ஸ் வாங்காம நீ எப்படி தாலி கட்ட முடியும், நான் உன்னை விடுவேனா அப்படின்னு சொல்லி பூமி அடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சாரதா எப்படியோ இந்த கல்யாணம் நின்னா சந்தோஷம், பூமி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு நினைச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ககனும் ஏக்கத்தோட கண்ணீரோட பூமியை பாக்குறாங்க. உடனே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூமி கண்ணாலே சொல்றாங்க ககனுக்கு, நான் இருக்கேன், இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேங்கிற மாதிரி பூமி தன் கண்ணாலே ககனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாரா இங்க பாரு, என்ன ககன், என்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா, என்ன உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியாச்சு, இனிமேல் எதுவும் மாத்த முடியாது, அதனால நீங்க உங்க பழைய காதலி பூமியோட சேர்ந்துடலாம்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா, இந்த கல்யாணமே எனக்காக தான் நடந்துச்சு, என் அண்ணன் ஒன்னும் உங்க தங்கச்சியை காதலிக்கல, நான் உங்களை காதலிச்சேங்கிறதுக்காக, நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என் அண்ணன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சான் அப்படிங்கிற மாதிரி டமால் டிமில் போட்டு உடைக்கிறாங்க. உடனே பூர்ணி இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா பூர்ணி, இவங்க உன் காதலுக்காண்டி இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன் அண்ணன் தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், இப்படி இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியா பூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககனும், ஐயோ வேண்டாம் இப்பெல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, தாலி கட்டியாச்சு, இனிமேல் எதையும் மாத்த முடியாது, பூரணி தான் உன்னோட
உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட், இதை மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே துருவ இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க ககன், அவங்க மேல ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம், நான் உங்களை ரொம்பவே நம்பினேன். நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவீங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப ஏதாவது நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்களோ, இல்ல என் தங்கச்சியை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த இடத்துல உங்க தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூர்ணிக்கு வந்து அழுக வந்துடும். என்ன இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க எதுக்கு என்னைய தண்டிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை மனப்பூர்வமா காதலிச்சேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி மனமேடையில நான் அவமானப்பட்டு சாவு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இப்ப இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுல எதுக்கு என்ன விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும், என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிறாதீங்க, கண்டிப்பா பூர்ணி வாழ்க்கை வந்து அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள அவளை விட்டுட்டு போவேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே ககன் வந்துட்டு என்ன, அதுக்கடுத்து தாரா வந்து திரும்பியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ககன், என் அண்ணன் என் சந்தோஷத்துக்காக என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பூமியும் அதே பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க. இங்க பாரு பூர்ணி, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, உன்னோட அண்ணன் என்னதான் மனப்பூர்வமா காதலிக்காரு. உன் அண்ணன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் அவரோட பொண்டாட்டின்னு அவர் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா உன் அண்ணன் உனக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்ந்துருப்பாரு. உனக்கு அப்பாவும் இல்ல, உனக்கு ஒரு அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா, அம்மாக்கு அம்மாவா எல்லாமே இருந்து உனக்கு எல்லாமும் கிடைக்க வச்சு, உன்னை சின்ன வயசுல இருந்து உன்னை படிக்க வச்சு இப்போ ஒரு ஆளாக்கி உன்னை இந்த அளவுக்கு உனக்கு ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் எல்லாமே உன் அண்ணன் தான். ஆனா அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ வாழணும்னு நினைக்கிறியா பூர்ணி அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து அடுத்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. அதாவது புரிய வைக்கிறாங்க பூர்ணிக்கு, இந்த வாழ்க்கை எல்லாமே உனக்கு உன் அண்ணன் போட்ட பிச்சை தான். ஆனா இப்போ உன் அண்ணன் வந்து உன் அண்ணன் இன்னமும் உனக்காக, உன் அண்ணனுக்காக நீ என்ன பண்ணிருக்க? இப்ப கூட உன் அண்ணன் வந்து உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய, அவர் நேசிச்ச ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதுதான் உன்னோட ஆசையா அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து இன்டைரக்டா குத்தி காட்டி பேசுறாங்க. சாரதாவும் அதே தான் சொல்றாங்க. அதாவது பூர்ணி, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, இங்க பாரு. அதுக்கடுத்து சாரதா வந்து ஒரு பக்கம் வந்து இது என்ன கல்யாண மேடையா இல்ல வேற எதுவுமானு எனக்கு தெரியல, எதுக்கு இவ்வளோ சண்டை, எதுக்கு இவ்வளோ? ஒரு பக்கம் என்னடானா என் மருமக கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் என்னடானா என் மகன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு இங்கே நான் செத்து போயிடலாம், நான் எதுக்கு உயிரோட இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க சாரதா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் என்னடா தாலி எடுத்தும் கல்யாணம் நிப்பாட்டல, இவ்வளவு தூரம் சண்டை போட்டும் கல்யாணம் நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஐயர் வந்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க பாருங்கம்மா நல்ல நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்து தாலியும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தாரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி தாலி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே தாரா சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு இந்த நல்ல நாள் முகூர்த்தம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ககன் என் கழுத்துல எப்ப தாலி கட்டுறாதா அதுதான் எனக்கு நல்ல நாள், அதுதான் எனக்கு நல்ல நேரம். அவர் என் கழுத்துல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இடியா விழுந்தாலும் சரி, என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நடக்காம போனாலும் ககன் இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தாரா ஒரு பக்கம். உடனே ககன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இதுதான் நீங்க கொடுத்த வாக்குறுதி, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நீங்க என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணியும் வந்து இப்ப செல்ஃபிஷா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ககனை பார்த்து, நீ தாரா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னல, நான் என் கழுத்துல அவர் தாலி கட்டிக்கிட்டாருலாம், அப்ப நீயும் தாரா கழுத்துல தாலி கட்டணும் இல்லனா அப்படின்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம பூமி தான் அவங்க மனசுல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பூர்ணி ஒரு பக்கம். உடனே சாரதாக்கு வந்து கோவம் வருது, ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பூமியும் உள்ள நேரம் புரிய வச்சாங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உண்மையா எனக்கு என் அப்பா கிடையாது. அதுக்கடுத்து பூர்ணி சொல்றாங்க, உண்மையா எனக்கு சின்ன வயசுல இருந்து என் அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்சது இல்ல, எனக்கு ஒரு அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா, எனக்கு கடவுளுக்கு கடவுளா எல்லாவும் இருந்தது என் அண்ணன் தான். உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். எனக்கு என் அண்ணன் தான் உயிர் உலகம் எல்லாமே. ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்னோட புருஷன் தான் என்னோட கடவுள், என்னோட தெய்வம் எல்லாமே என் புருஷன் தான். அதனால இப்ப எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபிஷா பேசுறாங்க. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், அதனால அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனும் என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா இருந்து பலர்னு, அதாவது கீழே மனமேடை கீழே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா கோவந்தது, பூர்ணி சி இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பியா நீ? உனக்கு நல்லாவே தெரியும் உன் அண்ணன் பூமியை தான் மனப்பூர்வமா காதலிக்கிறான், ஆனாலும் நீ வந்து செல்ஃபிஷா நீ இன்னும் உனக்கு உன் வாழ்க்கை தான் கிடைக்கணும்னு இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறன்னு சொல்லிட்டு கை நீட்டி அடிக்க போறாங்க. உடனே துரு வந்து கையை பிடிச்சிடுறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க இன்னைக்கு காலையில வர வேணா பூரணி வந்து உங்க பொண்ணா இருந்திருக்கலாம், இப்ப நான் அவளுக்கு தாலி கட்டிட்டேன், அவ என்னோட பொண்டாட்டி, அவன் மேல கை வச்சிங்க அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி துரு வந்து
பூர்ணி மேல யாருக்குமே கை வைக்க உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து துரு என்ன சொல்றாரு, நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலனா நான் உங்க தங்கச்சியை நான் இதே இடத்துல விட்டுட்டு போயிருவேன், எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ககனும் அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியும் தாலி கட்டு அப்படின்னு சொல்றாரு தாரா கழுத்துல. உடனே நம்ம ககனும் சரி நான் சொன்ன வாழ்க்கையை காப்பாத்தணும், பூமி நான் உன்னதான் காதலிக்கிறேன், நான் என் மனசுல நீ ஒருத்தி தான் இருக்கிற, அது தாராக்கும் நல்லாவே தெரியும், ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் பண்ண போறது பெரிய தப்பு தான், நான் இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அது எனக்கே தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு பூமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாரு. பூமி அதை ஏத்துக்கவே முடியல, ஏங்கி அழுகுறாங்க. அதுக்கடுத்து நான் இப்ப தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ககனும். திரும்ப தாலி எடுத்துட்டு இவங்க மணமேடையில உட்கார்ந்துட்டாங்க. நம்ம தாரா மணமேடையில உட்காந்துட்டாங்க. இந்த நேரத்துல அப்படி மேலமா அடிச்சுட்டாங்க. தாலி கட்ட போற நேரத்துல ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்ஐ சூர்யா. உடனே இந்த தாரா இந்த பூமி அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டான், இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கா, இவளை சும்மா விடக்கூடாது, நான் இவ அடுத்து ஏதோ பிளான் பண்றா அப்படின்னு சொல்லி திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே எஸ்பி சூர்யா வராரு. திரும்பி அவரை இவர் அண்டர் அரெஸ்ட் ககன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மணமேடையில இருந்து இறங்கி கேட்கிறாரு, இப்ப என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாரதாவும் ஷாக் ஆயிடுறாங்க. பூமியும் அரெஸ்டா ககனா எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. சரியும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா, பெத்த அப்பாவையே லாரி ஏத்தி கொலை பண்ண பார்த்தா சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வாட், என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா சூர்யா, நான் என்ன பண்ணேன், நான் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இவருக்கும் கேபிக்கும் பெரிய பகை இருக்கு, இவர் எப்பவுமே அவரோட எதிரியா தான் அவரை நினைக்கிறாரு, அவரை கண்டாலே இவளுக்கு பிடிக்காது, எப்பவும் எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க, அந்த பழைய பகையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு அவர் லாரி ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்க, அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, பார்த்த விட்னஸும் இருக்காங்க, இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ககன் தான் இந்த பண்ணாது, ககன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ககன் தான் ஆளை வச்சு லாரி ஏத்தி கொல்ல பார்த்திருக்கான், அதுக்கான ஐ விட்னஸ் எல்லாமே இருக்கு, நீங்களாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஐயோ சூர்யா, எது கேப்பே மாமா, உயிருக்கு ஆபத்தா, கண்டிப்பா என்னோட கணவர் பண்ணிருக்க மாட்டாரு, கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா இதுக்கும் ககனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, சாரதா இங்க பாருங்க, அப்படி என் பையன் தான் தப்பு செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சா நானே அவனை கொண்டு ஜெயில ஒப்படைப்பேன், கண்டிப்பா இதுக்கும் ககனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவனை விட்டுருங்க, அவனுக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரு பக்கம் வராரு. இப்பதான் நம்மளோட மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. மீரா இங்க பாருங்க, என்னோட கணவர் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கும் அவர் ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ககன் தான், இவர் தான் பழைய பகையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அன்னைக்கு கூட அவன் முன்னாடி சவால் விட்டுட்டு போனான், பூரி கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு அது கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரு, அதுக்காக இவர் அவரை பழி வாங்குறதுக்காண்டி லாரி ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்க சார், நான் தான் பார்த்த ஐ விட்னஸும் நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. உடனே சாரதா கெஞ்சுறாங்க, பூமி ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க எஸ்பி சூர்யா கிட்ட, நீங்களா வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும், இல்லைன்னா நாங்களா அடிச்சு எடுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு தான் அசிங்கம் ககன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இப்போ மணமேடையில நம்ம தாராவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி ஷாக் ஆயிடுறாரு. இப்போ கல்யாணம் நடக்கலன்னு சந்தோஷப்படுறதா, ஆர் கல்யாணம் நின்றுச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி ஒரு பொய்யான கேஸ்ல இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரு, கேபி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இதெல்லாம் யார் பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஹை பட்டனையும் அப்படியே தட்டி விடுங்க. நம்ம அவள் ஒருவாள சீரியல் சலங்கையொலி சீரியலோ போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நன்றி மக்களே, தேங்க்யூ.